வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொகை இருக்குது, அந்த தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி விகிதத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வந்து 331 ரூபாய் கிடைக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ அதே தொகைக்கு 3 வருடங்களில் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த தொகை வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம அதை எப்போதும் போல் என்னென்னு வச்சுக்கிடலாம், அசல் இஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கிடலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 331 ரூபா. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், அசல் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இத்தனை வருடங்களுக்கு இவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு நமக்கு வந்து மொத்த தொகைக்கு ஃபார்முலா தெரியுமா? மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்ன. இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா கிடச்சிருமா. இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 331 ரூபா. ஏக்கு வந்து இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணலாமா, பி இன்ட்டு 1 + ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10, 10/100 ஹோல் பவர் n வந்து எத்தனை, 3 ஆண்டுகள். ஸோ 3ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, ஸோ அதனால் நம்ம பீனே வச்சுக்கிடலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை நம்ம அடிக்கலாம், 10ன்னு கிடைக்கும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா, 10 + 1 11/10 பவரில் 3 இருக்குமா, மைனஸ் பி. இதை எப்படி எழுதலாம், பி இன்ட்டு 11 3 டைம்ஸ் போடலாமா, 11 × 11 × 11 டிவைடட் பை 10 × 10 × 10 மைனஸ் பி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 11 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1331 டிவைடட் பை 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1000ன்னு கிடைக்குமா, மைனஸ் பி. இந்த சைடு என்ன இருக்குது, 331. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா, அப்போ என்ன கிடைக்கும், 1331 இன்ட்டு பி மைனஸ் 1000 இன்ட்டு பி டிவைடட் பை 1000ன்னு கிடைக்குமா. இந்த சைடு என்ன இருக்குது, 331. இந்த ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும், 331 இன்ட்டு பி டிவைடட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு 331ன்னு கிடைக்குமா. ஸோ இதையும் நம்ம அடிச்சிடலாம். ஸோ அப்போ அசல் இஸ் ஈக்குவல் டு 1000 ரூபாய். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், அசலை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு நமக்கு என்னென்ன டேட்டாஸ் வேணும், பிரின்சிபல் அமௌண்ட் வேணும், என் வேணும், ஆர் வேணும். அசலை என்ன கால்குலேட் பண்ணி